ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். The book of Ephesians chapter 5 verse number 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். 135ஆம் சங்கீதம் கடைசி 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19 21. 135ஆம் சங்கீதம் 19, 20, 21. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எருசலேமில் வாசமணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கு இந்த நன்றி செலுத்துதல் தீர்வாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சுய பரிதாபம் ஏற்படுகிறது. அநேக நேரத்தில் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில நாமே தாழ்வாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நன்றி செலுத்துகிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். நன்றி உள்ள இருதயம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நன்றி செலுத்தும் கிறிஸ்தவன், தேங்க்ஸ் கிவிங் கிறிஸ்டியன் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சில காரியங்களை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் அடிப்படையிலும் நாம் வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையிலும் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது 4 விதமான நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள். 4 விதமான மக்கள் இந்த நன்றி செலுத்துவதற்கு ஒப்பாக நான் சொல்லும் பொழுது, முதலாவதாக எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்கிற ஜனங்கள், எதிலுமே நெகட்டிவாகவே காரியங்களை பார்க்கிற மக்கள், முறுமுறுக்கிறவர்கள், எதிலுமே குறை கண்டுபிடிக்கிற மக்களாக இருப்பார்கள். They are always complaining, murmuring, griping, grumbling. அவருடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்துவதற்கே அவர்கள் ஒன்றையும் கண்டுபிடிப்பதே இல்லை. எல்லாவற்றுக்காக முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அதான் முதல் லெவல், கீழே உள்ள ஒரு லெவல். இரண்டாவது ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னா, அவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள், ஆனால் அதே சமயத்தில் நன்றி செலுத்தவும் மாட்டார்கள். எல்லாவற்றையும் they take it for granted. இது என்னால தான் நடந்துச்சு, நான் செஞ்சதுனால தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய பலத்தினாலே ஞானத்தினாலே காரியங்கள் வந்தது என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள். There are people who never give thanks for anything. நன்றி செலுத்தாத ஒரு மக்கள். கீழே உள்ளது யாரும் முதலா முறுமுறுக்கிறவர்கள், நன்றி செலுத்த மாட்டாங்க, ஆனால் முறுமுறுப்பார்கள். ரெண்டாவது முறுமுறுக்க மாட்டாங்க, அதே சமயத்தில் நன்றி செலுத்தவோ மாட்டாங்க. மூணாவது மக்கள் என்ன, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நன்றி செலுத்துகிறவர்கள், பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவார்கள். ஒரு விதத்தில் அவர்கள் நல்லவர்கள் தான். they thank God, ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, பெற்ற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆனால் அடுத்த லெவல் என்னன்னு சொன்னா, அவர்கள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துவார்கள். வாழ்க்கையில எது நடந்தாலும் இது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட எல்லாவற்றிற்காகவும், for everything, not only for the obvious blessings in our lives, வெளிப்படையான ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய திட்டம் இதில் நிறைவேறுவதாக என்று சொல்லி கர்த்தரை எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட லெவலுக்கு நான் வரணும்னு விரும்புகிறார். ஆகவே தான் நீங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றிற்காகவும், ஃபார் எவ்ரிதிங் என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நம்ம ஆராதனை நேரத்தில் கேட்டபடியாக 10 குஷ்டரோகிகள் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 to 19 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை சுகமாக்கி விடுகிறார். போய் காண்பீங்கள் ஆசாரியனுக்கு சொல்லும்போது போகிற வழியிலே சுகமடைகிறார்கள். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணா,
வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான் என்று இயேசு சொல்கிறார். மற்ற 9 பேர் எங்கே? வேர் ஆர் தி அதர் 9? பாருங்க, ஆண்டவர் நன்றிகளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கும் இந்த நன்றி செலுத்துதலை குறித்த ஒரு 5 காரியங்களை, 5 பிரின்சிபிள்ஸ், அதை நான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் உள்ள சில வசனங்களின் அடிப்படையிலே நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். நன்றி செலுத்துதல், நன்றி செலுத்துதல் குறித்து வேதம் சொல்கிறது என்ன? முதலாவதாக, தேங்க்ஸ் கிவிங் இஸ் ப்ராப்பர். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அது முறையானது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி கர்த்தருக்கு உரியது. அது நன்றி செலுத்துதல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டியது. ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும், எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட், சகலமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வைத்திருக்கிற காரியங்கள் ஏதோ அதிர்ஷ்டவசமா நம்ம கையில வந்து கிடைத்தது கிடையாது. ஏதோ நம்முடைய திறமையினாலே நமக்கு கிடைத்தது கிடையாது. நம்முடைய கடின உழைப்பின் மூலமாக மாத்திரம் வந்தது கிடையாது. நம்முடைய ஞானத்தின் மூலமாக வந்தது கிடையாது. ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் சரி, நன்மையான எந்த ஒரு காரியமானாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. தாவீது சொல்கிறார், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கரத்தினாலே வந்தது என்று சொல்கிறார். எல்லாம் உம்முடைய கரத்தினாலே வந்தது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வேதம் அங்கே சொல்கிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும், அவராலும் அவர் மூலமாகவும் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களும் கர்த்தர் நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். விசேஷமாக தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாம் அவருடைய கரத்தில் வந்தது. The ultimate source of everything is God. ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் சோர்ஸாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு பையன் கடையிலிருந்து, மளிகை கடையிலிருந்து ரொட்டி வாங்கிட்டு வந்தானா. அப்போ அங்க தகப்பனார் அந்த பையனுக்கு ஒரு சின்ன பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன்கிட்ட கேட்டாராம், எப்பா அந்த ரொட்டி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, இந்த ரொட்டி மளிகை கடையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ மளிகை கடைக்காரர் எப்படி இந்த ரொட்டியை வாங்கினாருன்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாரா, ரொட்டி செய்யறவர்கிட்ட இருந்து மளிகை கடைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ திரும்ப கேட்டாராம், ரொட்டி செய்யறவருக்கு எப்படி இந்த ரொட்டி வந்துச்சு அப்படின்னு. அப்போ சொன்னாராம், மாவுல இருந்து வந்துச்சு அப்படின்னு. மாவு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாராம். அரைக்கிறவர்கிட்ட இருந்து மாவு வந்துருச்சு அப்படின்னா. அரைக்கிறவருக்கு எப்படி இந்த மாவு வந்துச்சு அப்படின்னு. அவன் சொன்னா, விவசாயிட்ட இருந்து அது வந்துச்சுன்னு சொல்லி. விவசாயிக்கு எப்படி அது கிடைச்சிச்சு அப்படின்னு கடைசி அவன் சொல்லிட்டான், கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்னு. எனது ஆண்டவர் கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் மூலமாக கடந்து வந்தாலும் the ultimate the source என்னன்னு சொன்னா கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தர் மழையை தராவிட்டால் எப்படி நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு நன்மைகள் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு வருகிற ஆசீர்வாதங்களை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நன்றி செலுத்துவதற்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். Thanksgiving is proper because God deserves our thanksgiving. ஆண்டவர் நன்றி நன்றிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரர். ஆகவே நன்றி செலுத்துதல் சரியானது, முறையானது. வேதம் சொல்கிறது, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நன்றி செலுத்துதல் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்க. அது தேவ சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ கட்டளையாகவும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஆங்கிலத்தில் 131ஆம் சங்கீதத்தில் give thanks to the Lord என்று சொல்லி கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே அது வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அங்கே give thanks to the Lord,
கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நன்றி செலுத்துதலை ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நன்றி செலுத்துதல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது முறையான ஒரு காரியம், அல்லேலூயா, ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படியாக சொல்கிறார், கடைசி காலகட்டத்திலே ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தினுடைய அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று, நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். they will be unthankful என்று சொல்லி போட்டிருக்கு பாருங்க. நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக அது ஏற்றது, இட்ஸ் ப்ராப்பர். இரண்டாவதாக இட் should be perpetual. இரண்டாவதாக எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி எப்பொழுதும் என்னாலும் செலுத்த வேண்டும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் சண்டே இல்ல தேங்க்ஸ் கிவிங் வீக் அப்படி மாத்திரம் இல்லை, தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒன்று இருக்குது. நவம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை வெளிநாடுகளிலே விசேஷமாக ஐரோப்பா அமெரிக்க தேசத்தில் அவர்கள் தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். ஆனால் வாரத்திலேயோ வருஷத்திலே ஒரு நாள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அங்கே எபேசியர் 5:20 வாசித்து பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுதும் நன்றி செலுத்த கடவோம், எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்பொழுதும் என்னாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, டெய்லி கொடுக்கிறாரா இல்லையா? வேதம் சொல்கிறது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதுசா இருக்குதாங்க. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதுசு. எவ்ரி டே இஸ் கிரேஸ், இட்ஸ் நியூ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புது 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 கிருபையாய் நமக்கு தராரு, புது ஆசீர்வாதங்களை தராரு. நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க. நீங்க சங்கீதம் 68:19 சங்கீதம் 68:19 இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, இப்படி போட்டிருக்கு, blessed be the Lord who daily loads us with benefits அப்படின்னு போட்டிருக்கு. who daily loads us with benefits. பாருங்க, blessed be the Lord who daily loads us with benefit. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தினாலே நம்ம லோட் பண்ணிட்டே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையை. தமிழ்ல வித்தியாசமா போட்டிருக்கு, நம்மேல் பாரம் சுமத்துவனாலும் அப்படின்னு இருக்கு. எதனால பாரம் சுமத்துறாரா? ஆசீர்வாதத்தை வச்சுக்க வச்சுக்க, நன்மையை வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல லோடு போட்டுக்கிட்டே இருக்கிறாராம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். who daily loads us with benefits. நம்ம வாழ்க்கையில சகல நன்மைகளையும் நான் சொல்ல விரும்புறது டெய்லி, தினந்தோறும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தினந்தோறும் புதிய கிருபைகளை தருகிறார். ஆகவே தினந்தோறும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. தினந்தோறும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம் இல்லாத ஜெபம் அது சாரமற்ற ஜெபமா இருக்கும். வேதம் சொல்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்படுவதாக என்று சொல்லி. இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், உங்க ஜெபங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தினால் சாரமேற்றப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இல்லாத ஜெபம் அது உப்பு இல்லாத ஜெபம். என்னது? சாப்பாட்டில் உப்பு இல்லாம சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும், பிளாண்டா இருக்கும், அப்படி தானே? ஒரு மாதிரி சுவையில் ருசி இருக்காது, உப்பு இல்லா பண்டம். அப்போ அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர என்ன செய்யறதில்ல, நன்றி செலுத்துறதில்லை. வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஆங்கிலத்தில் வித் தேங்க்ஸ் கிவிங். அப்ப நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அதுல கொஞ்சம் ஸ்தோத்திரத்தை போடாம இருந்தீங்கன்னா, நன்றிகளை செலுத்தாம இருந்தீங்கன்னா அது சாரமற்ற ஜெபமாக மாதிரிதான் இருக்கும். ஆகவே என்ன செய்யுங்க, நன்றி என்னும் உப்பால் உங்களுடைய ஜெபங்கள் சாரமேற்றப்படுவதாக. Every prayer that you pray ought to be salted with thanks. நன்றி இருக்கணும் அங்கே. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷன் தரிசனம் பார்த்தான் நம்ம பரலோகத்தை குறித்து. அவன் பரலோகத்தை குறித்து தரிசனம் பார்க்கும்போது பரலோகத்தில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சான். அப்போ
ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்துச்சான். அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு 3-4 ரூம் இருந்துச்சாங்க. அப்ப அங்க போகும்போது ஒரு ரூம்ல பயங்கரமா தூதர்கள் பயங்கரமா பிஸியா இருந்தாங்களா, ஆக்டிவா இருந்தாங்களா. அப்போ போய் கேட்டானா இது என்ன ரூம் அப்படின்னு சொல்லி. அப்போ தூதன் சொன்னானா இந்த ரூம்ல தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் வந்து வரும். இங்கதான் நாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்த லெட்டரை வாங்குற மாதிரி என்ன பண்ணுவோம், பல திரு வரும். வியாதி, வைத்த வலி, தலைவலி, அந்த வலி, இந்த வலி, மூட்டு வலி, கல்யாண காரியம், இந்த இது எல்லா ரெக்வஸ்ட் இங்க வரும். எல்லாத்தையும் வாங்கி இங்க வைப்போம். வச்சு ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணுவோம். அடுத்த ரூமும் ரொம்ப பிஸியா இருந்துச்சான். அடுத்த ரூம் என்னன்னு கேட்டா அங்க இருந்து பதில் அனுப்புற ரூமா. என்னது, அங்க இருந்து பதில் அனுப்பிட்டே இருப்பாங்களாம். அப்போ உனக்கு சுகம், உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நன்மை, உனக்கு குடும்பத்துல கல்யாணம், உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி நிறைய பதில் அனுப்பிட்டே இருக்கிற ஒரு அறையாம். அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பப்போ என்னைக்காவது ஒரு லெட்டர் வருமா, என்னைக்காவது என்ன பண்ணுமா அங்க வந்து வருமா. ஆகவே அங்க தூதர்கள் ரொம்ப ஹாயா உட்கார்ந்துருந்தாங்களாம். என்னப்பா இந்த ரூம் அப்படின்னு கேட்டா இது நன்றிகளை வாங்குற ரூமு. என்னைக்காவது எவனா ஒருத்தர் நன்றி செலுத்துவான், அதை வாங்கி என்ன பண்ணுவான், நாங்க வாசித்து பார்க்க காமிப்போம் அப்படின்னாங்க. என்ன சொல்ல வரேன்னா இது கற்பனையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபங்கள் செய்கிறோம். ஆனா நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். நன்றி இல்ல ஸ்தோத்திரத்தோடு கூடிய நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றிற்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே நன்றி செலுத்த நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் பழகணும். டெய்லி நன்றிகளை செலுத்துவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன், வளர்கிற கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன், அவருடைய உள்ளத்திலே நன்றிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதாவது ஸ்தோத்தரிப்பேன் இல்ல, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நன்றி நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, முதலாவது சொன்னேன், நன்றி செலுத்துவது ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கையில் இருக்கிற எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இரண்டாவதாக, எப்பொழுதும் செலுத்த வேண்டும். ஏதோ ஒரு நாள் எடுத்து அல்ல, ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் அல்ல, என்னைக்கா நினைச்சா நன்றி செலுத்தலாம் என்ற அல்ல. நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது 100ஆம் சங்கீதத்தில், தேவ பிரசனத்துக்குள்ள போகும்போதெல்லாம் நன்றியோடு தான் போகணுமா. ஹல்லேலூயா. என்னதான் போகணுமா, இங்கிலீஷ்ல என்டர் இஸ் கேட்ஸ் வித் துதித்தலுடனே அவருடைய பிரகாரங்களுக்குள்ளாக நுழையுங்கள், அவருடைய வாசல்களில் நுழையுங்கள். துதியோடு போகணும், நன்றியோடு போகணும். பாருங்க, என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ்கிவிங். ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நன்றியோடு போகணுமே தவிர ஏதாவது கேட்கலான்னு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனே ஆண்டவரே, ஜீவனை கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். காலையில சுகமாக எழுந்திருச்சனே அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு போனோமா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்குள்ளாக வெறுங்கையாய் போகக்கூடாதுன்னு இருக்கு. என்னது, காணிக்கை எடுத்துதான் போகணும், வெறுங்கையா போகக்கூடாது. பலி செலுத்துவதற்காக ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்காட்டாலும் ஸ்தோத்திர பலிகளை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஸ்தோத்திர பலிகளோடு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வந்திருக்கிறேன். I have brought, Lord, offerings, sacrifices of thanksgiving என்கிற அந்த இருதயத்தோடு நம்ம போகும்போது கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். இல்லாட்டி என்னப்பா வெறுங்கையா வந்திருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை ஏராளமாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. மூன்றாவதாக எல்லா, எப்பொழுதும் சொன்னேன், மூன்றாவதாக எல்லாவற்றிற்காகவும் அப்படி என்று சொன்னால் thanksgiving should be pervasive, it should be all encompassing. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் என்கிற வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க. நீங்க பாருங்க, எல்லாவற்றிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்கெல்லாம்? மூன்றா நான் பிரித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்த பழகுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் உலகத்திலே மேன்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த ரட்சிப்பிற்கு பாருங்க, அது எந்த விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். அது எளிதாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கிரயத்தையும் அவரே செலுத்தி விட்டார். the simplicity of salvation. எவ்வளவு எளிமையாக இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு மக்கள் படுகிற என்ன பிரயாசம் நீங்க பாருங்க. எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள், முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாமோ தங்களை வருத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர்
உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய், நான் மரித்தேன் உனக்காக உயிரோடு எழுந்தேன்னு சொல்லி அதை ரட்சிக்கப்படுவான்னு சொல்றார் ஆண்டவர். ரோமர் 10:9-10 வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்காக ஆவிக்குரிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் நேரம் எடுத்து நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் ஒரு பார்க்கலாம், நீங்களாம் பாக்கியசாலிகள். ஏன்னா நீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு கர்த்தர் தான் தெய்வம், இயேசு தான் தெய்வங்களை கை தூக்க பார்க்க, நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. இந்த இயேசு அறியாத ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசுவை அறியக்கூடிய நம்முடைய எந்த ஒரு காரியமும் இல்லை. ஏதோ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டு எப்படியோ நம்மளை கைப்பிடித்து அவர் அழைத்து விட்டார். என்னெல்லாமோ பின்னணித்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 9:15 பவுல் சொல்கிறாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, unspeakable gift, indescribable gift என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறது. அவைக்குரிய ஆசீர்வாதம் சிலவற்றை சொல்றோம் பாருங்க. கொலோசியர் 1:13-14 கொலோசியர் 1:13-14 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, ஆண்டவர் நமக்கு தந்த சில ஆசீர்வாதங்கள். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாக we are qualified to share in the inheritance of the saints. அடுத்த வசனம் சொல்லுகிறது அதே போல ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரா, விடுதலையாக்கி இருக்கிறார். இருளின் அதிகாரத்தில், பிசாசின் அதிகாரத்தில் இருந்தோம், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசுவுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் பவுல் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவரே, இருளிலே இருந்தோம், ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வந்திரே. இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், உம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் பாருங்க, பாவ மன்னிப்பை நமக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு தான் உலகத்திலே பெரிய ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. அந்த உலகத்தில் எது இல்லாவிட்டாலும் பரலோகத்துக்கு செல்லலாம், ஆனா பாவ மன்னிப்பு இல்லாட்ட பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அல்லேலூயா. பணம் இல்லாம செல்லலாம், சுகம் இல்லாம போகலாம், வீடு காரு பங்களா இல்லாம பரலோகத்துக்கு போகலாம், ஆனா பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்லாட்டா நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது. அந்த பாவ மன்னிப்பை இயேசு தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குமாரனை நமக்காக அனுப்பினாரே. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களா யாரா? ஆண்டவர் நம்மை ராஜாக்களும், 6 ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மாற்றியிருக்கிற அவருக்கு மகிமை, துதி, வல்லமை உண்டாயிருப்பதாக என்று அவர் சொல்கிறார். எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை உன்னதங்களில் அவரோடு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களை உட்கார வைப்பாரா? பிரதமர் உங்க பக்கத்தில் உட்கார வைப்பாரா? யாராவது உங்களை அமைச்சர் உட்கார வைப்பாங்களா? தள்ளி போ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நம்ம அவரோடு உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதங்களில் we are seated with him in the heavenly places என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் கர்த்தரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உன்னதங்களில் ஆண்டவரோடு அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆவிக்குரிய எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் திருச்சபை தந்திருக்கிறாரே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக ஜெபிக்கிற மக்களை தந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய கைகளை கிடைப்பதற்கு எத்தனை பேர் உயிரை கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆறுதலாக, உற்சாகப்படுத்துகிறாக, தைரியப்படுத்துகிறாக இருக்கிறது. என் சிறுமைகளே உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். உம்முடைய வசனம் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்க, வசனத்தை நமக்கு தந்தாரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா? இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோமா? பாருங்க, ஆவிக்குரிய பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக, எல்லாவற்றிற்காக, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் நம்ம வாழ்க்கையில நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சாதாரண காரியத்துக்காக நன்றி செலுத்தணும், சிம்பிள் திங்ஸுக்காக நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. பாருங்க, குடிக்கிற தண்ணீருக்காக நன்றி செலுத்தணும்.
அதில் நம்ம எடுத்து குடிச்சிடுறோம், தண்ணி நிறையா வருதுன்னு. ஆனால் இந்தியாவில் 75% மக்களுக்கு சரியான குடிக்கக்கூடிய தண்ணி கிடைக்கலையாம், சுத்தமான தண்ணி கிடைக்கலாம். 70% ஆஃப் இந்தியன்ஸ் do not have drinkable or potable water. அவங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர், அதாவது சுத்தமான தண்ணீர் கிடைக்காம இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் தண்ணி குடிக்க கொடுத்துருக்கிறாரு, ஹல்லேலூயா. அதுக்காக சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஹல்லேலூயா. சாப்பாடு வச்சோன்னே லபக்கு எடுத்து தின்னக்கூடாது. ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம். இதில் இல்லாமல் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த உலகம் முழுசுலும் 70 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் தூங்க போறாங்களா, 70 கோடி பேர். அது மாத்திரமல்ல 2 பில்லியன், அதாவது 200 கோடி பேர் சரியான போஷாக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மால் நரிஷ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், ஹல்லேலூயா. நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்தவைகள் அவைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த சுவாசத்துக்காக, தண்ணீருக்காக. பாருங்க, ஒருத்தர் கேட்டாங்களாம், உலக அதிசயத்தை எழுதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு எழுத கொடுத்தாங்களாம், உலக அதிசயத்தை எழுது அப்படின்னு. எல்லாம் ஒவ்வொன்றா எழுதுனாங்களாம். எனது தாஜ்மஹால் ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 7 அதிசயத்தையும் எழுதி, சில பிள்ளைங்க தப்பா எழுதிச்சு, சில பிள்ளைங்க கரெக்டாக இருந்துச்சு, அப்படி எழுதிச்சுங்களாம். ஒரு பிள்ளை எழுதிருச்சான், 7 அதிசயம் பார்க்க கண்கள், கேட்க காதுகள், தொட நல்ல உணர்வுகள், இப்படின்னு சொல்லி சில காரியத்தை 7 எழுதிருந்துச்சு, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்க கண்ணு கொடுத்தா உலக அதிசயங்க. ஒரு அலேஜங்க பார்க்கலாம், கண்ணை மூடி பாருங்க, எல்லாமே இருட்டா இருக்கும். ஆண்டவர் நமக்கு கண்ணை வச்சு எத்தனை பாருங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க, கலர் கலராக சாரி கட்டிக்கிட்டு, கலர் கலராக ட்ரெஸ்ஸு சட்டை போட்டுக்கிட்டு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கண்ணை அப்படியே மூடிட்டிங்கன்னா எல்லாமே இருட்டு தான். ஆனால் பார்க்க கண்கள் தந்தார். அது உலக அதிசயமா இல்லையா? அதிசயமா இல்லை சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, இந்தியாவில் மாத்திரம் 1 கோடி பேருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பாருங்க நன்றி. காது கேட்குது. சில கேட்டா என்ன சொல்ற, ஆனா நீங்க நமக்கு என்ன பண்றது, ஒழுங்கா கேட்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கேட்காட்டாலும் ஸ்தோத்திரம். சில கேட்கலையா, கர்த்தரே அதை ஒரு நன்மைக்காக வச்சிருப்பாரு. ஏன்னா நீ கேட்டு ஏதாவது பிரச்சனை கிளம்பிடக்கூடாது. ஆண்டவர் நன்மைக்காக செய்வார். ஆனா காது கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, உணர்வுகளை தந்திருக்கிறார், டேஸ்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா நாட்களை சொல்லுவாங்க, ஐயோ ஒண்ணுமே தெரியல, ருசியா தெரியல. திரும்ப வந்துருச்சு, ருசி வந்துருச்சு, ஹல்லேலூயா. போன ருசியெல்லாம் என்ன வந்துச்சு, என்ன சாப்பிட்றேன்னே தெரியல, ருசியே தெரியல, கொரோனா வந்து தாக்கிறதுனால. ஆனா பாருங்க ருசி, பாருங்க டேஸ்ட், இதெல்லாம் சென்சஸ் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு இந்த காரியத்தை வாசித்தேன். If you woke up this morning with more health and illness, you are more blessed than millions who will not survive this week. இன்னைக்கு காலையில் நீங்கள் சுகத்தோடு எழுந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை காட்டிலும் பாக்கியவான்கள். ஏன்னா அநேகர் இன்றைக்கு இந்த வாரத்தில் உயிரோடு இருக்க போறதில்லை, அநேகர் மரண தருவாயில் இருக்கிறாங்க. If you have food in your refrigerator, clothes on your back, a roof overhead and a place to sleep, you are richer than 75% of this world. இந்த உலகத்தில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, உடுத்த துணி இருக்குது, தங்குவதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற 75% மக்களை காட்டிலும் பணக்காரங்க. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட்றீங்களா 3 நேரம்? நல்ல ட்ரெஸ் மாத்திரீங்களா? டெய்லி போடுறதுக்கு இருக்கா? உங்களுக்கு தங்குறதுக்குன்னு வாடகை வீடோ சொந்த வீடோ இருக்குதா? இருந்தா நீங்க தான் பணக்காரங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பணக்காரமா? ஏன் எலான் மஸ்கை பார்க்குற? எலான் மஸ்க் நேற்று உலகத்திலேயே பெரிய பணக்காரராக மாறிட்டாரா, ஹல்லேலூயா. சரித்திரம், உலக சரித்திரத்திலேயே அவர் தான் இப்போ பெரிய பணக்காரன்னு சொல்றான். அதெல்லாம் ஒடுங்க, நீங்களும் நானுமே பணக்காரர், ஹல்லேலூயா. நிம்மதியா வாழ்றமே. அவன் பணத்தை வச்சுட்டு எப்படிதான் தாக்க பிடிக்க, எவனாவது சுற்றுவானவன் பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு 10-15 செக்யூரிட்டி போட வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு எனக்கு செக்யூரிட்டி போடாமே போயிட்டு வரோம், ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு செக்யூரிட்டி பின்னாடி வந்துட்டா இருக்கிறான், நம்ம ஜாலியா போறோம், ஜாலியா வரோம், அல்ல கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நிம்மதியா தூங்குறமே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சிம்பிள் திங்ஸ், அதற்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே பாடுகள் மத்தியிலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். sorrowful things, சிலத்துல sufferings, pains, heartaches நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுதும் நாம் நன்றி செலுத்த பழக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாம எதையுமே அனுமதிப்பது இல்லை.
வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கல நம்ம வாழ்க்கையில, ஆனாலும் இதன் மத்தியிலும் கர்த்தர் ஏதோ நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை நாம் நன்றி செலுத்தி, எவ்ரி ப்ராப்ளம் ஃபார் a child of God has a purpose. அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. சேத்துல பாடுகள் மூலமாக நம்மை ஆண்டவர் சரி செய்கிறார். பாடுகளே வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்கி என்னைக்கோ போயிருப்போம். ஆனால் பாடுகள் மூலமாக ஆண்டவர் சரி செய்து நம்மை சத்தியத்தின் பாதைகளுக்கு கொண்டு வருகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், 119 சங்கீதம் 71 வசனத்துல என்ன சொல்கிறார்னு சொன்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுது அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. It can increase our dependency on God. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் மத்தியில தான் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்பதற்கு, அவரை சார்ந்து வாழ்வதற்கு. இல்லாவிட்டால் சுயத்தை நம்பி போயிடுவோம். சிலத்துல பிரச்சனை மூலமா தான், ஏய் உனக்கு இவ்வளவுதான், என்ன நம்பி வாழு அப்படின்னு ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, தட்டி கூப்பிடுறாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்க வேண்டும். அது முதிர்ச்சி அடைவதற்கு உதவியா இருக்கிறது. கர்த்தரை நம்மை காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். 1:21 யோபு 1:21 அவன் சொல்கிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை, 10 பிள்ளைகளும் போயிடுச்சு, சொத்துக்கள் போய்விட்டது, சுகம் போய்விட்டது. ஆனாலும் சொல்ற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். Praise be to the Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு நன்மை வச்சிருக்கிறீரே, நீ என்னை கொன்று போட்டாலும் உண்மை நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கும் பொழுது, பவுலும் சீலாவும் நடுராத்திரிலே அந்த மிகுந்த வேதனையின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ரத்தம் சிந்த சிந்த இருக்கிற நேரத்திலும் அவர்கள் துதித்து பாடினார்களாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்களாம். கர்த்தர் அங்க ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. தானியேல் 6 அதிகாரம் 20 வசனத்திலே அங்கே வேதம் சொல்கிறது, தானியேல் 6:10 நம்ம வாசிக்கிறோம். 6:10 அவன் 3 நேரம் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டுருச்சு, நாளைக்கு சிங்கக்கபில போடப்பட வேண்டும். ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சோமன்னான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரை, ஏதோ நன்மை செய்ய போறீரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்தார். தரியுவின் வாயிலே கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிக்கை செய்ய வைத்தார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில நன்றி, எல்லாவற்றிற்காகவும் நன்றி, எல்லாவற்றிற்காகவும். செலுத்த முடியாது. இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, தீராத வியாதி, எப்படி நன்றி செலுத்துவது? நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதிலும் கர்த்தர் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இதை ஏன் என்று அனுமதித்தீர் எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இதில் நிறைவேற அர்ப்பணிக்கிறேன், உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். சிம்பிள் திங்ஸுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய பார்வையில சில நேரத்தில் சிம்பிளா தெரியலாம், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இன்னுமாக சாரஃபுல் பெயின்ஃபுல் திங்ஸுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு உதவி நன்றி என்பது நல்லா கவனிங்க, அது கர்த்தருக்கு மாத்திரம் இல்ல, சக மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. கொலோசியர் 3:15 பவுல் சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள், பி ஈ தேங்க்ஃபுல் அப்படிங்கிறார். ஏன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அது கடைபிடித்தார். நீங்க ரோமர் 16 அதிகாரத்தில் அவர் பல காரியத்தை, ரோமர் நிருபம் ஃபுல்லா அநேக பயங்கரமான சத்தியங்களை சொல்றார். ரிட்சிப்பின் சத்தியங்களை குறித்து அங்க சொல்றார், பரிசுத்தமாகலை குறித்து சொல்றாரு, நிறைய காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியா 26 பேரை சொல்லி நன்றி செலுத்துறாருங்க. 26 பேருடைய பேர் லிஸ்ட் போட்டிருக்காங்க. பெபேயால் ஆரம்பிச்சு ஆக்கிலா, பிரிஸ்கில்லா, ரூப், நிறைய பேர், 26 பேர். இவங்களை வாழ்த்துகிறேன் சொன்னா நன்றி செலுத்துகிறேன். நீங்க தோலை கொடுத்தீங்க, குளிர பண்ணீங்க, எனக்கு உதவி செஞ்சீங்க, ஊழியத்தில் எனக்கு ஆதரவா இருந்தீங்க, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. I bring you greetings அப்படின்னு சொல்றார். ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி நன்றி செலுத்துறார். அவரெல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தீமோத்தேயு உடன் வேலை தீமோத்தேயு வாழ்த்துக்கள். பாருங்க, சிலருக்கு வாழ்த்துக்களை அனுப்பினார், வாழ்த்துக்களை சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க நல்லா கவனிங்க, அவற்றிற்காக நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அது அவர் பேர் எனக்கு நம்ம மறந்து போய்விட்டது. If you woke up tomorrow, what if you woke up tomorrow with only the things you are grateful for today?
வாட் இஃப் யூ woke up tomorrow with only the things you are grateful for today அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நாளைக்கு காலை எந்திரிக்கிறீங்க, அப்போ நாளைக்கு காலை எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எதுக்கெல்லாம் நன்றி செலுத்துனீங்களோ அது மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில இருக்குது நாளைக்கு. அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் உங்க வாழ்க்கையில? நாளைக்கு எழும்பும் போது, புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எழும்பும் போது இன்னைக்கு நீங்க எதுக்கெல்லாம் நன்றி செலுத்துனீங்களோ அது மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில நாளைக்கு இருக்குது. அப்படின்னா எதெல்லாம் இருக்கும், எதெல்லாம் போயிடும் அப்படின்னு யோசித்து பாருங்க. எதை சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் சேர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெரிய பெரிய ஒரு ட்ரே வச்சுக்கல, ஒரு பெரிய ட்ரேல மண்ணு நிரப்பி ஒருத்தன் கொடுக்குறான். கொடுத்துட்டு சொல்றான், உள்ள நிறைய என்னது இரும்பு துகள்கள் இருக்கிறது, இரும்பு துகள்கள் இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்க அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க வாங்கணும் என்ன செய்யறீங்க? கையை போட்டு நோண்டி 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 என்ன பண்றீங்க? பார்க்குறீங்க, அங்கங்கே ஒன்று தான் கிடைக்கிது. ஆனால் அதே சமயத்தில் மேக்னெட்டை வச்சு, ஒரு பெரிய நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட்டை வச்சிங்கன்னா அங்கங்கே இருக்கிற துகள் என்ன பண்ணும்? டக்கு 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 என்ன பண்ணும்? ஓட்டும். இதை வச்சு ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் மேக்னெட்டை மாதிரி பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் கையை வச்சு தேடிங்கன்னா அப்போ ஒன்றா கிடைக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏராளமான ஆசீர்வாதம் உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் தராததுன்னு என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, எல்லா கர்த்தர் நமக்கு தந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் நேரம் எடுத்து சிலவற்றிற்காக நன்றி செலுத்தணும். ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்த மறந்து விடாதீர்கள். ஏன்னா ஆண்டவர் அதற்காக செய்த கிரயம் பெரிய கிரயம். என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை வேறு பிரித்திரே, என்னை பாவத்தை கழுவினீரே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவா என்னுடைய பாவத்தை என்னை விட்டு அகற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சரி, அப்போ முதலாவது சொன்னேன், அது நேர்த்தி, அது முறையானது. ஏன்னா எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? எப்பொழுதும், ஆல்வேஸ், பெர்பெச்சுவலி. மூன்றாவதாக எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தவே, நன்றி செலுத்த பழக வேண்டும், எல்லாவற்றிற்காகவும். நாலாவதாக தேங்க்ஸ் கிவிங் இஸ் பாசிபிள். இப்படி எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த முடியுமானா முடியும். எப்படின்னா பரிசுத்தாவின் உதவியோடு. ஹல்லேலூயா. நீங்க அங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக பவுல் அங்கே சொல்லுகிற காரியம் பரிசுத்தாவினால் நிறைந்து என்று சொல்கிறார். பரிசுத்தாவினாலே நிறைந்து 18ஆம் வசனத்தில் பாருங்க. ஆகவே பரிசுத்தாவினால் நிறையப்படும் பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த முடியும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆவியினாலே நிறைந்து பாருங்க. எப்போ முடியும்னா சாத்தியம் சொன்னா எல்லாவற்றுக்காக எப்போ ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னா என்னாலும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பரிசுத்தாவியில் நிரப்பப்படும் பொழுது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியினுடைய நிரப்பப்படுதலுடைய அடையாளங்கள் ஒன்று நம்முடைய இருதயம் எப்போ நன்றியினால் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடிக்கிட்டே இருப்போம். அங்கே போட்டிருக்கு பாருங்க, சங்கீதங்கள், கீர்த்தனைகள், பாடல்கள், ஆண்டவரை துதிக்கிற அந்த பாடல்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எப்போ சாத்தியம் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கும் பொழுது. ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. இல்லாவிட்டால், ஆவியானுடைய உதவி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே குறைகளையே பார்த்து கொண்டிருப்போம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லாததையே பார்த்து கொண்டிருப்போம். ஆவியானவர் நம்ம இருக்கிறதுக்காக நன்றி செலுத்த வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 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 வாலிப தம்பி 10ஆம் வகுப்பு படித்துட்டு இருந்தானா. அவங்க அப்பாட்ட ரொம்ப நச்சரிச்சுட்டே இருந்தானா. அப்பா எனக்கு ஷூ வாங்கித்தா, ஷூ வாங்கித்தா, நல்ல ஷூ வாங்கித்தா, இந்த ஷூவை போட்டு எனக்கு ஸ்கூலுக்கு போனாலே எனக்கு உமார் இருக்குது, நல்ல ஷூ வாங்கிட்டா, 3000 ரூபா போட்டு நல்ல ஷூ வாங்கிட்டா அப்படின்னா. அப்பா சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் மாதம் சம்பளமே எனக்கு ஒரு நான் டெய்லி வேஜஸ் தான் எனக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறேன், 3000 ரூபானா ரொம்ப சேர்த்து தான்ப்பா வாங்கணும், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பொறுமையா திட்டுனா அப்பாவை, ஷூ கூட வாங்கி தரேன் எதுக்கு பெத்த அப்படின்னா திட்டுனா பயங்கரமா. இப்படி பல அவங்க அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தானா. அப்பா ஜோமன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க வையா ஆண்டவரே அப்படின்னு அவரும் ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம். ஒரு நாள் அங்கே அவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது
இன்னொருத்தன் இவனுக்கு ஏற்ற வயசு 10 11 அவனும் படிப்பான். அவன் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வந்தானா, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடிட்டு வந்தான். பக்கத்துல போனா 2 காலுமே அவனுக்கு இல்லையா. கிரச்சஸை வச்சு என்ன பண்ணா குச்சி குச்சி தோத்திரம் பண்ணிட்டு வந்தானா. என்னடா அவன் பக்கத்துல பார்த்தவனுக்கு ஒரு அதிர்ச்சியான். சந்தோஷம் பொங்குதே சோத்திரம் சோத்திரன்ட்டு வர்றான். பக்கத்துல பார்த்தா என்னல காலையில என்னது அவன் ஊன்றுகோலை வச்சு குதிச்சுட்டு வந்தானா. அப்பதான் உணர்த்தினா நான் கத்துறேன். ஹல்லேலூயா. அங்க அப்பா ஜெபத்தை கேட்டு நான் உணர்த்திருக்கிறேன். காலே இல்லாம சந்தோஷமா இருக்கிறான். நான் ஷூ ஏற்கனவே ஷூ நல்ல இது இருக்குது, ஆனா என்னது விலைய உயர்ந்த ஷூ தான் இல்லை தவிர ஷூ இருக்குது. இதுக்காக நான் குறை சொல்லி அப்பாவை திட்டிட்டு முறுமுறுத்துட்டு இருக்கேனே, ஆண்டவரே மன்னின்னு சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம இல்லாததை பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க உங்களோட மேல இருக்கிறவங்களை பார்த்து இப்படிலாம் இருக்கலைங்க, ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து இவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலைன்னு ஒரு கூட்டம் அப்படி யோசிச்சுட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில கத்த தந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. சுகமாக இருக்கிறீங்களே, மருத்துவமனையில் இருக்கிறவங்களை பார்த்தா பொறாமப்படுவாங்க. நம்ம என்ன நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்குது, நமக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஆனால் நம்ம என்ன உயிரோடு இருக்கிறோம், நல்ல சுகத்தோடு இருக்கிறோம். ஆனால் அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எல்லாவற்றிற்காகவும். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்த நம்மை பழக்க வைக்கிறார். இது சாதாரணமாக செய்ய முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாரும் நன்றி இல்லாதவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த வைக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ கடைசியாக முதல்ல சொன்னேன், நன்றி செலுத்துவது முறையானது, ஏனால் கர்த்தர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதாக எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். ஏதோ ஒரு நாள் எடுத்தல்ல, தினமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே ஒரு பகுதியாக நன்றி இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். நான்காவதாக நன்றி செலுத்துவது சாத்தியமானது. அது நம்முடைய சுய பலத்தில் முடியாது, ஆனால் பரிசுத்தாவின் உதவியோடு அது முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக தேங்க்ஸ் கிவிங் இஸ் ப்ராஃபிட்டபிள். நன்றி செலுத்துவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துதல் பிரயோஜனமானது, அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையிலே. அது பல ஆசீர்வாதங்கள். பாருங்க, தேங்க்ஸ் கிவிங் கல்டிவேட்ஸ் கேரக்டர். நம்ம நன்றியா இருக்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம விட்டு தானாவே போயிருது. முறுமுறுத்தல் போயிருது, சுய பரிதாபம் போயிருது, எனது மனரம்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை போயிருது. நன்றியா இருக்கும்போது இப்படி நிறைய நெகட்டிவான காரியங்கள் என்ன போயிருது, அது தானாவே போயிடும். ஒரு எல்லாம் சொல்ல பார்க்கலாம். நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில முறுமுறுக்க மாட்டீங்க, கர்த்தரை கேள்வி கேட்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கையில சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அப்ப தேங்க்ஸ் கிவிங், ஏன்னா இயேசு அவர் நன்றி செலுத்துகிறவராக இருந்தார். Jesus was a person of gratitude. Thanksgiving cultivates contentment. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நன்றி உள்ள இருதயம் ஒரு மன ரம்மியத்தை நமக்கு தருது. ஹல்லேலூயா. மன ரம்மியத்தை நமக்குள்ளாக உருவாக்குகிறது. Thankful people are happy people. நன்றி உள்ளவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நன்றி இல்லாதவங்களாம் மூணு விதமா இருப்பான், ஐயோ ஐயோ அப்படின்னு. ஆனா நன்றியா இருந்துச்சுன்னா இப்போ சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக நன்றியா இருப்போம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பவுல் பாருங்க, சிறைச்சாலையிலிருந்தும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னாரு. அவருக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சு. ஒருவர் இப்படியாக எழுதுகிறார், gratefulness turns the prison to a palace, but ungratefulness can turn your palace to prison. நன்றி உள்ள இருதயம் சிறைச்சாலையும் அரண்மனையாக மாத்துமா, நன்றி இல்லாத இருதயம் அரண்மனையும் சிறைச்சாலையா மாத்திருமா. நீ அரண்மனையிலே இருக்கலாம், நன்றி உள்ள இருதயம் இல்லாட்டா நீ சிறைச்சாலை இருக்கிற மாதிரி இருப்ப. ஆனா சிறைச்சாலை இருந்தாலும் நன்றி இருக்கனால அரண்மனையா மாறிடும். ஹல்லேலூயா. பாருங்க, நன்றி உள்ள இருதயத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன பண்ணுமா, பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்படிக்கு என்று வாசிக்கிறோம். கிருபை பெருகுது. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 34 சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லிவிட்டு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை சொல்றாரு. கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்,
என்றெல்லாம் சொல்றத பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு குறைவில்லை என்றெல்லாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் போகிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பாருங்க, நன்றி உள்ள ஒரு மனுஷன் எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்வாங்கி போக மாட்டான். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். A thankful person will never be a backslidden person. நன்றியா இருப்போன்னு சொன்ன ஆண்டவருக்கு நம்ம பின்வாங்கி போக மாட்டோம். I have never seen or met a person who is thankful who is a backslidden person. ஒரு முறை ஒரு தரிசனத்திலே ஒரு நபர் ஒரு பெரிய களஞ்சியத்தை பார்த்தாராம். களஞ்சியத்தை, என்னது? a barn, a களஞ்சியம். அந்த களஞ்சியம் வந்து சாத்தானுடைய களஞ்சியம். என்ன களஞ்சியம்? அந்த களஞ்சியத்துக்குள்ள நிறைய மூட்டை மூட்டை மூட்டையா விதையா இருந்துச்சாம். விதையா, சீட்ஸ் மூட்டை மூட்டையா இருந்துச்சாம். அப்போ அந்த நபர் சாத்தான்கிட்ட போய் கேட்டானா, இது என்னப்பா மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறியே? அப்போ அவன் சொன்னானா, அந்த மூட்டைலாம் எதுக்குல விதையெல்லாம் சொன்னா, மனுஷனுடைய இருதயத்தில் விதைக்கிறதுக்கு, கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் விதைக்கிறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சோர்வை உண்டாக்குகிற விதைகள் அப்படின்னு. நான் சீட்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அதாவது அப்படி இல்லை, நிறைய விதை இருக்குது. ஆனால் ஒரு மூட்டை விதை வந்து நிறைய இருந்துச்சா, நிறைய மூட்டை மூட்டையாக இருந்துச்சான். அப்போ அந்த நபர் கேட்டானா, அந்த மூட்டையில் காட்டு, இந்த 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 குறிப்பிட்ட மூட்டை நிறைய இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு, அதில் தான் சோர்வின் விதைகள் இருக்குது அப்படின்னா. பலவிதமான பாவம் செய்ய வைக்கிற விதைகள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சான். இந்த சோர்வின் விதைகள் நிறைய இருந்துச்சான் விதைக்கிறது. அப்போ பிசாசு சொன்னானா, இதை போய் எல்லா இடத்துல விதைச்சுன்னா மக்கள் சோர்ந்து போயிடுறாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆகவே இந்த இந்த விதை ரொம்ப வேலை செய்யுது அப்படின்னானா. அப்போ சாத்தான்கிட்ட கேட்டான், அப்படியே உண்மையாகவே வேலை செய்தா, எல்லாருடைய இதயத்தில் வேலை செய்தா அப்படின்னு கேட்டதுக்கு சாத்தான் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னானா, ஒரே ஒரு இதயத்தில் மாத்திரம் வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரே ஒரு இதயத்தில் மாத்திரம் இந்த விதை வேலை செய்ய மாட்டேங்குது, அது த்ரைவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, என்ன 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 இருதயம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சாத்தான் சொன்னானா, இந்த ஹார்ட் ஆஃப் அ தேங்க்ஃபுல் பர்சன், நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிற அந்த மனுஷனுடைய இருதயத்தில் அந்த விதையை போட்டால் அதுக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். நம்முடைய உள்ள இல்லை என்ன புரியுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நன்றிகள் இருக்கும்போது பிசாசுடைய எந்த விதையும் நம்முடைய வாழ்க்கையில கிரை செய்யாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இப்படியாக ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம். அவர் என்ன சொன்னார்னா, லார்ட் யூ ஹேவ் given me so many things. ஆண்டவரே, எனக்கு பல காரியங்களை தந்திருக்கிறீர், பல காரியங்களை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு நான் இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதையும் தந்துரு ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தை தாரு ஆண்டவரே அப்படின்னாரா. அல்லேலூயா. Lord, you have given me so many things. Give me one more thing. Give me one more thing. Give me a grateful heart. ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரா. அல்லேலூயா. அந்த இருதயத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நன்றி உள்ள இருதயம். அல்ல, தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியா இருப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றங்கள் வராது, நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வராது, நம்முடைய வாழ்க்கையில திருப்தி வரும், நம்முடைய வாழ்க்கையில மனரம்யம் வரும், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். Hallelujah. Lord, you have given me so many things. Give me one more thing. Give me a grateful heart. பல காரியங்கள் எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே, ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன் தாங்க, நன்றி உள்ள இருதயத்தையும் தாங்க. நம்ம எல்லாரும் எழும்பி இருப்போமா? எழும்பி இருப்போம். Hallelujah.